எடுத்துட்டு வா இல்லைன்னா நேற்று நைட்டில் இருந்து மகிழ் குட்டிக்கு ஒரே ஃபீவருங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சதுமே முதல் வேலையாக போய் அக்கா வீட்டுக்கு போய் அவனை பார்த்துட்டு வந்தாச்சு. நல்லா சார் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு வந்து மெடிசன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிடலாம், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு நானும் அம்மாவும் பார்த்துட்டு வந்துட்டோம். வரும்போதே மணி பார்த்திங்கன்னா ஒரு 7:45 கிட்ட ஆயிடுச்சு. போகும்போதே அரிசி ஊற வச்சுட்டு தான் போயிருந்தோம். ஸோ வந்து குழம்பு எதுவும் வச்சுக்கலான்ட்டு பட் டைம் ஆனதால் ஸோ அரிசி பருப்பு மாதிரி குக்கர்லேயே தாளித்து விட்டுடலாம் அப்படின்ட்டு தாங்க பிளான் பண்ணிட்டோம். வந்தது நம்ம வீட்டில் அங்கேயும் டீ குடிச்சிட்டு தான் வந்தோம். இருந்தாலும் நம்ம வீட்டில் டீ வைக்கல அப்படின்ட்டு அம்மா வந்து டீக்கு வந்து ஊற்றி வைக்க சொன்னாங்க பால். டீ வந்து வச்சாச்சுங்க. அப்புறம் குக்கரை வந்து சைடில் அப்படியே தாளித்து விட்டுட்டு இருந்தோம். நானும் அதுக்கப்புறம் இருந்த கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு நானும் போயிட்டு ரெடியாக கிளம்பிட்டேன். ஸோ இந்த கேப்பில் அம்மா வந்து எக்கு வந்து ஒன்று தான் இருந்துச்சுங்க. ஸோ அதிலேயே வந்துட்டு ஒரு 2 ஆம்லேட் வர மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் நிறைய போட்டு ஊற்றிட்டாங்க. சாப்பாடு, அப்புறம் ஆம்லேட், அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் எடுத்துகிட்டு நானும் வந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டேன்.